ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லேங்கிராஃபில் டைனமிக்காக எப்படி ஒரு நோடை வந்து இன்டரப்ட் பண்ணுறது அப்படின்றது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு கிராஃப் கம்பைல் பண்ணும்போதே வந்துட்டு இன்டரப்ட் பிஃபோர் அப்படின்ற ஒரு கீவேர்டை வச்சு, அல்லது இன்டரப்ட் ஆஃப்டர்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு நோடை எப்படி ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹியூமன் இன்டர்வீன் பண்ணி எப்படி அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் ஆர் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் டைனமிக்காக ஒரு நோடை ஸ்டாப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எப்பவுமே அந்த நோடை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில கண்டிஷன்ஸ் செக் பண்ணிவிட்டு அந்த டைமில் கண்டிஷன்ஸ் பாசிட்டிவ் இருந்தால் மட்டும் எனக்கு வந்துட்டு அந்த நோட் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வந்துட்டு அந்த நோடு ஸ்டாப் ஆயிரும். ஸ்டேட் வந்து பர்சிஸ்ட் ஆகி தான் இருக்கும் மெமரியில். அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஹியூமன் கேன் இன்டர்வீன். எப்போனாலும் போய் லாகின் பண்ணி ஒன்று அப்ரூவ், ரிஜெக்ட் ஆர் ஸ்டேட் அப்டேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோடோட கான்செப்ட் தான் இங்கே ஒரு இமேஜாக டெபிக் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்க போகிற கோடோட கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு இன்புட், ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் நோடுக்கு பாஸ் பண்ணுவேன், அது கிராஃபுக்கு பாஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு 3-4 நோடு வச்சுருப்பேன். இடையில ஒரு நோடு வரும்போது மட்டும் லென்த்தை செக் பண்ணுவேன், லென்த் ஆஃப் ஹலோ வேர்ல்டு செக் பண்ணுவேன். அது 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன் நோடை. இல்லை 5க்கு கீழே தான் இருக்குது லென்த் அப்படின்னா நான் வந்துட்டு எப்பவும் போல் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பேசிக்காக அடுத்த நோடுக்கு பாஸ் பண்ணிடுவேன் அந்த அவுட்புட்டை. ஸோ அதுதான் இங்கே டெபிக்ட் ஆகிருக்கு. ஹலோ வேர்ல்ட் நோடு 2 வந்து செக் பண்ணுது. ஓகே, நோட் 2 வந்துட்டு லென்த்து வந்துட்டு 5க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா பாஸ் பண்ணிடுது, இன்டரப்ட் பண்ணிடுது. கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுது பேசிக்காக. அவ்வளோதான். இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நம்ம கோடில் பார்த்துருவோம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போ இன்டரப்ட் பண்ணுறோம் அப்படின்றது, அது இன்டரப்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் கோடு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுனாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கோட் பார்த்துடலாம். எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் இனிஷியேட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நான் 3 யூஸ் பண்ணியிருக்கேன், கூகுள் ஓப்பனே ஓலாமா. உங்களுக்கு எந்த எல்லாம் வேணுமோ இனிஷியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா, கிராஃப் பில்ட் பண்ணுவோம். நம்ம இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவையான கிராஃபை பில்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கிராஃப் கொடுத்து அது ஃபஸ்ட்டு கிராஃப் எப்படி இருக்குன்னு இமேஜில் பார்த்துருங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, 3 நோடு கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகுது. லாஸ்ட்டாக வந்துட்டு எண்ட் ஆகிடுது. ஸோ ஈச் நோடு என்ன பண்ணுன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டு தான். நான் இந்த இடத்துல மெசேஜ் ஸ்டேட் யூஸ் பண்ணல, டேரெக்டாக டைப் டிக்ட் மூலமாக இன்புட் அப்படின்ற ஒரு கீவேர்டை வச்சு ஒரு ஸ்டேட் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேட்டு தான் எல்லா நோடுக்கும் பாஸ் ஆகிட்ருக்கும். இந்த ஸ்டேட்டை தான் நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணுது அப்படின்னா, எதுவும் பண்ணல, பிரிண்ட் ஸ்டெப் 1 அப்படின்றத ஒரு லைனில் பிரிண்ட் பண்ணிடுது. இந்த ஸ்டெப்பில் இருக்குன்னு பேசிக்காக நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக. நோட் எக்ஸிக்யூட் ஆகும், கிராஃப் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுது. செகண்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணுது அப்படின்னா, அதே மாதிரி தான், சும்மா ஸ்டெப் 2 நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லென்த் ஆஃப் இன்புட்டை செக் பண்ணுறேன். ஸோ இன்புட்டில் ஹியூமன் பாஸ் பண்ணுற எந்த டெக்ஸ்ட்டாலும் இருக்கலாம், இந்த டெக்ஸ்ட்டோட லென்த்தை நான் செக் பண்ணுறேன். 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் இந்த வீடியோக்கு. ரைஸ் இன்டரப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்டரப்ட் பிஃபோர், இன்டரப்ட் ஆஃப்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் கிராஃப் கம்பைல் பண்ணும்போது கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கிராஃப் கம்பைல் பண்ணுற இடத்துலையே வந்துட்டு இன்டரப்ட் பிஃபோர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதாவது எந்த நோடுக்கு முன்னாடி இன்டரப்ட் ஆகணுமோ அந்த நோடை நான் இங்கே பாஸ் பண்ணிடுவேன். மல்டிபிள் நோடு தான் இங்கே கம்மா போட்டு நீங்கள் மல்டிபிள் நோட் பாஸ் இங்கே கொடுப்பீங்க. ஸோ அந்தந்த நோடு வரும்போதெல்லாம் அது நின்றுடும். இந்த இடத்துல நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது. நான் கிராஃப் பில் பண்ணும்போதே நான் சொல்லிடுறேன், எனக்கு இந்த நோடில் ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு. என்கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. எப்பப்போல்லாம் அந்த நோடு வருதோ அப்பப்போல்லாம் அந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். வேறஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்டரப்ட் பிஃபோர் நான் இங்கே கொடுக்கவே இல்லை, ஆர் இன்டரப்ட் ஆஃப்டர் அந்த மாதிரி எந்த கீவேர்டுமே நான் இங்கே கொடுக்கல. கிராஃப் எப்பவும் போல் கம்பைல் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆகும்போது மட்டும்தான் ஒரு இன்புட்டையும் அது செக் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸ் பாஸ் ஆச்சுன்னா
ரைஸ் இன்ட்ரப்ட். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் ரைஸ் இன்ட்ரப்ட்னு எந்த நோடில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல நோட் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கான ரீசனே நீங்கள் கொடுத்துருவீங்க. இன்புட் ரிசீவ்ட் இன்புட் தட் இஸ் லாங்கர் தென் 5 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் எந்த மெசேஜ்னாலும் உள்ளே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான மெசேஜ் அது. ஏன்னா கிராஃப் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும்போது லாகில் நம்ம பார்க்கலாம் எதனால் அந்த கிராஃப் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரைஸ் இன்ட்ரப்ட் ஆஃப் உங்களோட மெசேஜ். ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எதுவுமே பண்ணல, அதே மாதிரி பிரிண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுது. இந்த இடத்துல கண்டிஷன் ஸ்டெப் 2ல் மட்டும் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான் கிராஃப். இப்போ இந்த கிராஃபை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் ஐடி வச்சு ஒரு கான்ஃபிக் க்ரியேட் பண்ணுவோம். த்ரெட் ஐடி வச்சு நான் ஒரு கான்ஃபிக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஐடி 1 அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து இனிஷியல் இன்புட் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். எந்த டெக்ஸ்ட்னாலும் பாஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டேட் வந்துட்டு இன்புட்டுன்ற மெத்தட், அதாவது வேல்யூ மட்டும்தான் வாங்குது உள்ள. இந்த இடத்துல நான் மெசேஜ் ஸ்டேட் யூஸ் பண்ணல. மெசேஜ் ஸ்டேட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் மெசேஜஸ் அப்படின்னு பாஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துல நான் கஸ்டமர் ஸ்டேட் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு இன்புட் அப்படின்ற கீவேர்டில் வந்து என்னோடய மெசேஜை நான் உள்ள பாஸ் பண்ணுறேன். ஓகே, இன்புட்டை டிஃபைன் பண்ணியாச்சு, இனிஷியல் இன்புட்டை டிஃபைன் பண்ணியாச்சு, கான்ஃபிகை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்வோக் பண்ணுறது தான் நம்மளோட அடுத்த வேலை. இந்த இடத்துல நான் ஸ்ட்ரீம் மூலமாக இன்வோக் பண்ணுறேன். டேரெக்டாக டாட் இன்வோக் மூலமாக இன்வோக் பண்ணாமல் ஸ்ட்ரீம் மூலமாக கால் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரீம் மூலமாக கால் பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியும். ஈச் நோட்டோட அவுட்புட் டேரெக்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டே வரும். இப்போ நான் ரன் பண்ணுவோமா ஹலோ வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ரெண்டாவது இடத்துல சரி, ரெண்டாவது நோடில் வந்து அது ஸ்டாப் ஆகி நிற்கும். இந்த ரீசன்னால தான் நான் ஸ்டாப் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹியூமன் இன்டர்வியூன் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஸ்டெப் 1 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஸ்டெப் 2 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டெப் 2 முழுசாக முடியல, இன்டரப்ட் ஆகிருக்கு. ஏன்னா ரிசீவ்ட் இன்புட் தட் இஸ் லாங்கர் தென் 5 கேரக்டர்ஸ். ஹலோ வேர்ல்டு டாட் 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 அப்படின்றது வந்துட்டு 5 கேரக்டருக்கு மேலே இருக்குது. அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றது. நான் பேசிக்காக இங்கே கொடுத்த மெசேஜ் தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே கொடுத்த மெசேஜ் தான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ரியல் வேர்ல்டில் உங்கள் அப்ளிகேஷன் எங்கே லாக் பிரிண்ட் பண்ணதோ அங்கே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதனால தான் என்னோட நோட் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம டீபக்காக யூஸ் பண்ணுற ஒரு சில மெத்தட்ஸ் தான். கெட் ஸ்டேட் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரண்ட் நோடோட ஸ்டேட் அப்படியே நம்ம வாங்கிக்கிறது தான் கெட் ஸ்டேட். கெட் ஸ்டேட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது மொத்த ஹிஸ்ட்ரியும் இதுக்கு முன்னாடி ரன் பண்ண கரண்ட் நோடு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ரன் ஆன நோடோட அவுட்புட் வரைக்கும் எல்லாத்தையும் அது வச்சுருக்கும். அது கெட் ஸ்டேட் ஹிஸ்ட்ரி. நம்மளுக்கு கரண்ட் நோட் மட்டும் போதும். ஏன்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது இந்த இடத்துல தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்டெப் 2 முழுசாக முடியல, அதனால் ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட்டில் ஸ்டெப் 2 ரன் ஆகணும், அதுக்கு முன்னாடியே நான் நின்றுட்டேன் அப்படின்றது இது இங்கே சொல்லுது. மொத்த ஸ்டேட்டையும் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட் டாட் கான்ஃபிக்னு கொடுத்தா எனக்கு கான்ஃபிக் வரும், ஸ்டேட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தா நெக்ஸ்ட் வரும், ஸ்டேட் டாட் இதுலேருந்து உங்களோட எதனால் எடுத்துக்கலாம். பேசிக்காக நிறைய மெட்டா டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேட்டில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த மெட்டா டேட்டா வேணுமோ எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு அடுத்த நோடு என்ன ரன் ஆகணும் அப்படின்றது தான். இதெல்லாம் டீபக்கிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு எதுவும் இல்லை. அதாவது இந்த இடத்துல நின்றுச்சு, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்கான மெத்தட்ஸ் தான் இதெல்லாம். ஸ்டேட் டாட் டாஸ்க்னு கொடுத்தா அடுத்து என்ன டாஸ்க் ரன் ஆகணும் அப்படின்றது வரும். இதே மாதிரி இங்கே மெட்டா டேட்டாவில் இருக்கிறது தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். நான் ஸ்டேட் அப்டேட் பண்ணாமல் திருப்பி அதே இன்புட்டை நான் இந்த நன்ற மெத்தடை வச்சு பாஸ் பண்ணிட்டே இருந்தேன், நன் மெசேஜ் வச்சு பாஸ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா, ஏன்னா எப்பப்பெல்லாம் நோட் எக்ஸிக்யூட் ஸ்டாப் ஆகுதோ அப்போ திருப்பி ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நன் அப்படின்ற மெசேஜ் வச்சு நீங்கள் அதே கான்ஃபிகில் கிராஃபை ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராஃப் ரெஸ்யூம் ஆகும். இந்த இடத்துல ரெஸ்யூம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ரெஸ்யூம் ஆகாது, திருப்பி வந்து அதே இடத்துல நிற்கும். ஏன்னா இது டைனமிக் பிரேக் பாயிண்ட். டைனமிக்காக நம்ம அந்த இடத்துல நிறுத்துகிறோம் கிராஃபை. ரைஸ் இன்டரப்ட் கொடுத்து இன்டரப்ட் பிஃபோர்னு சொல்லி நம்ம நிறுத்தலை. ஏன்னா இன்டரப்ட் பிஃபோர்னு சொல்லி நிறுத்தியிருந்தேன்னா நன் கொடுத்தனா அந்த முடிஞ்சிடும், அந்த செக் பாயிண்ட்டை முடிச்சா அடுத்த நோடுக்கு அது போயிடும். ஏன்னா ஒரு தடவை தான் அது நிற்கும். இந்த இடத்துல ஒரு வாட்டியும் அது நிற்கும். ஏன்னா ஒரு வாட்டியும் அது கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருக்கும், ஒரு வாட்டியும் அது நிற்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் நன் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். திருப்பி ஸ்டெப் 2 வந்து அது நிற்க தான் செய்யுது. ஓகே, அதே மாதிரி ஸ்டெப் 2 தான். திருப்பி நான் கரண்ட் ஸ்டேட் எடுத்து பார்த்தாலும் அடுத்த ஸ்டெப் 2 தான் ரன் ஆகணும் அப்படின்னு அது சொல்லுது.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அந்த இன்புட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஸ்டேட் அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி கரண்ட் ஸ்டேட்டில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற நம்ம யூசர் கொடுத்த மெசேஜ் தான் உள்ளே இருக்குது, அதாவது இன்புட் அதுதான் உள்ளே இருக்குது. இந்த இடத்துல நான் ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஹாய் அப்படின்னு மாற்றிடுறேன். கிராஃப் டாட் அப்டேட் ஸ்டேட், அதே த்ரெட் கான்ஃபிகில் இன்புட் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு புது செக் பாயிண்ட் ஐடி கிரியேட் ஆயிரும். புது செக் பாயிண்ட் ஐடியில் எனக்கு இன்புட் ஹாய்ன்றது தான் இருக்கும், ஹலோ வேர்ல்டு இருக்காது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த இடத்துல ஹாய்ன்றது தான் இருக்குது, ஹலோ வேர்ல்டுன்றது இல்லை. ஓகே, அவ்வளோதான். இப்போ ரன் பண்ண சொன்னால் ரன் ஆகும். இப்போ அந்த கிராஃப் எக்ஸிக்யூட் பண்ணிடுமா, மேலே போய் எக்ஸ்பெரிமெண்டேஷன் விட்ருங்க, அது நான் எனக்காக க்ரியேட் பண்ண கோட் பிளாக் கீழே. திருப்பி இதை ரன் பண்ணுவோமா? 3 ரன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு, ஸ்டெப் 3 முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்புட் ஹாய்ன்றது ரெண்டே லென்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 தான் வரும் அதனோடது. ஏன்னா 2 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் பாஸ் ஆயிரும். கிரேட்டர் தென் 5 இருந்தால் 5 அப்படிமா, ஹாய்ன்றது கிரேட்டர் தென் 5 செக் பண்ணும். நோ அப்படின்னு வரும். நோ அப்படின்னா இந்த ரைஸ் இன்டரப்ட் ஒர்க் ஆகாது, அதுக்குள்ளே அந்த கோட் பிளாக்குள்ளே போகாது. டேரெக்டாக ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளோதான், இந்த இடத்துல இன்டரப்டே நடக்கலை. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் டைனமிக்காக எப்பப்பெல்லாம் நோடை நீங்கள் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கிராஃப் பில்ட் பண்ணும்போது உங்களோட பிரேக் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணாமல், அதாவது இன்டரப்ட் பிஃபோர் இன்டரப்ட் ஆஃப்டர் அப்படின்றத டிஃபைன் பண்ணாமல் உங்களோட நோடுக்குள்ளே ரைஸ் இன்டரப்ட் அப்படின்ற மெத்தடை வச்சு நீங்கள் உங்களோட நோடை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவும் ஒன்று தான். இந்த இடத்துல நிறுத்தினாலும் ஒன்று தான், உள்ளே நிறுத்தினாலும் ஒன்று தான். நம்மளோட எண்ட் கோல் என்னென்னா நிறுத்துறது, நோடை நிறுத்துறது. நிறுத்தினதுக்கப்புறம் நம்மளோட கோல் என்னவாக இருக்கும்? அந்த நோடை வந்துட்டு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அதாவது அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணி ரன் பண்ணலாமா, இதுதான் நம்மளோட அடுத்த கோல். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கிராஃபை டிஃபைன் பண்ண தெரியும், அந்த கிராஃபை கம்பைல் பண்ணும்போது, அதாவது எப்பவுமே ஒரு நோடில் நிறுத்துறது அப்படின்றதும் தெரியும், தேவைப்படும் போது நிறுத்துறது எப்படின்றதும் தெரியும். தேவைப்படும் போது நிறுத்துறது இங்கே நோடுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணுறது, நிறுத்துறது எப்படின்றது தெரியும். நிறுத்தினதுக்கப்புறம் அதை அப்ரூவ் பண்ணுமா, ரிஜெக்ட் பண்ணுமா, இல்லை ஸ்டேட் அப்டேட் பண்ணி ரெஸ்யூம் பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் பேஸும் கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது. ஓகே, டைம் ட்ராவல் அப்படின்றது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்டு. ஓகே, இந்த வீடியோவில் வேண்டாம், இந்த வீடியோக்கு இது போதும், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.